இந்த காட்டுக்குள்ள யார் போனாலுமே அவங்க இறந்து போயிருவாங்க. அப்படி இந்த காடு எங்க இருக்குன்னா ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான் மக்கள் இந்த காட்டை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அகோகே கிகாரா ஃபாரஸ்ட்வாங்க. ஆனா இதுக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு, தி அசோசியேட் ஃபாரஸ்ட். அப்படி இந்த காட்டுக்குள்ள யார் போனாலுமே மர்மமா இறந்து போயிடுறாங்க. அப்படி 2003 மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேல பாடிஸை கண்டுபிடிக்கிறாங்க ஜப்பான் கவர்மெண்ட். இந்த காட்டுக்குள்ள போற எல்லாருமே ஒன்னா வழி மாறி போயிடுறாங்க, இல்லாட்டி மர்மமா இறந்து போயிடுறாங்க. இந்த காடு ரொம்ப இருட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு துளி சூரியன் வெளிச்சம் கூட இந்த காட்டுக்குள்ள வராது. அந்த அளவுக்கு இருட்டா இருக்கும். உங்களை சுத்தி பெரிய பெரிய மரங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த காடு ரொம்ப அமைதியான காடாமா. முக்கியமா உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரியும், அது மட்டும் இல்ல உங்களை யாரோ சாக சொல்ற மாதிரியும் நிறைய வாய்ஸ் கேட்கும். இந்த இடத்துல காம்பஸ் கூட ஒழுங்கா வேலை செய்யாது. அதனால நீங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா உங்களால திரும்பி வரவே முடியாது. ஜப்பான் கவர்மெண்ட் அந்த காட்டுக்கு போற வழியில ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த காட்டுக்கு வந்து யாரும் சாகாதீங்கன்னு போட்டிருக்கு. ஆனா அப்படி இருந்தே நிறைய மக்கள் அங்க போய் செத்துட்டு தான் இருக்காங்க. அங்க வாழ்ற ஜப்பான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜப்பான்ல யாராச்சும் முடியாம இருந்தாலோ இல்ல யாராச்சும் சாகர மாதிரி இருந்தாலோ அவங்கள கொண்டு போய் ஏதோ ஒரு காட்டுல விட்டுருவாங்களாமா. அப்படி காட்டுல விட்ட முடியாதவங்க கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிருவாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு காடு தான் இந்த காடுன்றாங்க. அது மட்டும் இல்ல, இறந்து போன அவங்க ஆத்மா அந்த காட்டை சுத்தி தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி அவங்களோட ஆத்மா தான் அங்க வர்றவங்க எல்லாத்தையும் கொள்ளுதுன்னு சொல்லிட்டு அங்க வாழ்ற மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த காட்டை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஆனா எது உண்மைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த காட்டை பத்தி உங்க கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.